ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சாகு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன சின்னதாக 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கேற்ற எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது சின்ன சின்ன குட்டி தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது. அப்படியே சீரகம் சேர்த்துறேன். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இப்போ கடலை பருப்பு, பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வந்தவொடனே இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சா தக்காளியெல்லாம் நல்லா குழன்னு நல்லா குழஞ்சிரும். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயம், கரம் மசாலா, இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். இது நல்லா ஏற்கனவே நான் மசிச்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நம்ம கையில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 சொம்பு தண்ணி சேர்க்குறேன். இதில் மாவை கரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம லெமனும் கொத்தமல்லி சேர்க்கலாம்.
அது 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுங்காட்டி நம்ம லெமனை கட் பண்ணி நம்ம சாறு எடுத்து வச்சுக்கலாம். விதை இல்லாமல் சாறு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் போதும். முழுசாக போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும். நான் வந்து பாதி தான் சேர்க்க போகிறேன். இந்த சாகு ரெடி பண்ணுறது நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் வந்து பூரி மாவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவை எடுத்து கொஞ்சமாக ஒரு கை ரவை போட்டு, நம்ம கை பிடி அளவுக்கு ரவை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாகு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பூரியை நம்ம செஞ்சு அதில் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ இது ஊறட்டும். அப்படியே சாகு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். வச்சு பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலும் நம்ம மறுபடியும் எடுத்து அதில் ஓப்பன் பண்ணி மறுபடியும் துழவி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். சாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான வாசனையாக அடிக்குதுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சாகுக்கு பூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக வாசனை அடிக்குது. சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.